குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை அனைவருமே விளையாடக்கூடிய விளையாட்டு, அனைவருக்குமே பிடித்த விளையாட்டு அப்படின்னு சொன்னாலே ஊஞ்சல் விளையாட்டு தாங்க. பல விளையாட்டுக்கள் பல தலைமுறைகளை தாண்டி நம்ம இடத்துல பேசப்பட்டு வந்தாலும் கூட சங்க காலத்தில் இருந்தே விளையாடப்பட்டு வரக்கூடிய ஒரே விளையாட்டு ஊஞ்சல் விளையாட்டாகுங்க. இது கொங்கு நாட்டை சேர்ந்தவங்க இதனை தூளி அப்படின்னு அழைப்பாங்க, இல்லைன்னா தூரி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஊஞ்சல் ஆடுவது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச விஷயந்தாங்க. மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, கடவுளுக்கும் இந்த ஊஞ்சல் விளையாட்டு அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுப்பதாக சொல்லப்படுதுங்க. எல்லா கோவில்கள்லையுமே பார்த்தீங்கன்னா விளையாட்டுகளில் ஊஞ்சல் சேவை என்ற ஒன்றை இன்றளவுமே கடைபிடிச்சிட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஊஞ்சல் விளையாட்டு விளையாடுவது நமக்கு நல்லதா? அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன? ஊஞ்சல் விளையாட்டால் நமக்கு என்ன மாதிரியான வைப்ரேஷன் கிடைக்கும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் ஊஞ்சல் ஆடினீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே இந்த விளையாட்டில் ஆர்வம் அதிகம் அப்படின்னு சொல்லலாங்க. அரச குமாரிகள் முதல் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த கன்னி பெண்கள் வரைக்குமே தோழிகளோடு குதூகலமாக விளையாடக்கூடிய ஒரே விளையாட்டு இந்த ஊஞ்சல் விளையாட்டு தாங்க. ஊஞ்சலில் பல வகைகள் இருக்குதுங்க. அவை பார்த்தீங்க அப்படின்னா ஆலமர விழுதுகளில் ஊஞ்சல் கட்டி ஆடுவது பொன்னூஞ்சல், கயிற்று ஊஞ்சல் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆலமரத்து விழுதுகளில் உறுதியோடு இருப்பதனால ஊஞ்சலாட அது பெரிதுமே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய விழுதுகளை பிடித்து கொண்டு குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் சிறுமியர்கள் ஆடி மகிழ்ச்சி அடைவாங்க. 2 விழுதுகளையுமே ஒன்றாக பிடித்து போட்டு ஒருவர் இல்லைன்னா 2 பேர் அமர்ந்து விளையாடுவதும் இருக்குதுங்க. அதே போல் உறுதியான கயிறை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு உறுதியான கிளைகளில் கொண்டு, அதாவது மாமரம், வேப்பமரம், புளிய மரம் போன்ற மரங்களில் இருக்கக்கூடிய கிளைகளில் கயிற்றை கட்டி அதற்கு நடுவில் சாக்கை இல்லைன்னா போர்வையை வைத்து அதில் அமர்ந்து ஊஞ்சல் விளையாடுவாங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா அரண்மனையில் மகாராணிகள் பார்த்தீங்கன்னா அந்த புறங்களில் இருந்து பூங்காவில் தங்கள் மூலமாக பூசப்பட்டு பொன்னூஞ்சல் செய்து ஆடுவதும் வழக்கமாகுங்க. அரசர்கள் மற்றும் அரசிகள், இளவரசர்கள் இந்த ஊஞ்சல் விளையாட்டை ஆடி மகிழ்ச்சி அடைவாங்களாம். நாட்கள் செல்ல செல்ல கால மாற்றத்திற்கு ஏற்றபடி ஊஞ்சல் செய்வதிலுமே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதுங்க. மரப்பலகைக்கு 2 பக்கமும் 2 சங்கிலிகளை இணைத்து ஊஞ்சல் செய்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட வீடுகளில் கொல்லைப்புறத்தில், அதாவது கார்டனில் மரப்பலகையிலான ஊஞ்சலை கட்டி ஆடி மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லேயே பெண்களுக்கு ரொம்பவே பிடித்தமான பொருளாக சொல்லக்கூடியது ஊஞ்சல் தாங்க. ஊஞ்சலில் பெண்கள் ஆடும்போது அவங்க மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்துமே காற்றில் பறப்பது போல மனம் லேசாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இப்போது நிறைய பேர்த்தோட வீடுகளில் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் அப்படிங்கிறது ரொம்பவே கட்டாய பொருளாகவே மாறிட்டு வருதுங்க. ஊஞ்சல் மாற்றுவதற்கு முன்னாடி பெரிய இடம் தேவைப்படுவதெல்லாம் கிடையாதுங்க. இடவசதிக்கு ஏற்றபடி சின்ன அளவிலான ஊஞ்சல்களும் வாங்கி நம்ம மாட்டி மகிழ்ச்சி அடையலாங்க. அதே போல் பெரிய ஊஞ்சல்கள் வாங்கியும் நம்ம வீட்டில் வைத்து மகிழ்ச்சி அடையலாங்க. நம்ம ஊஞ்சலில் ஆடும்போது நம்முடைய மனதிற்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஊஞ்சல் ஆடுவதால் மனதில் நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்குதுங்க. அதே போல் எதிர்மறையான எண்ணங்களானது குறைந்து விடுது அப்படின்னு சொல்லப்படுது. எண்ணங்களானது, அதாவது நேர்மறையான எண்ணங்களானது அதிகரிக்குதுங்க. இதனால தாங்க நிறைய திருமணங்களில் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் என்ற ஒரு சடங்கானது ஏற்படுத்தியிருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். ஊஞ்சல் ஆடுவதால் மனசோர்வு நீங்கி நமக்கு உற்சாகமானது பிறக்குதுங்க. நேராக உட்கார்ந்து கொண்டு ஆடுவதால் முதுகு தண்டுக்கு இரத்த ஓட்டமானது சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் நம்முடைய மூளையானது புத்துணர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே கம்ப்யூட்டர் முன்னாடி தாங்க வேலை
செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது அவங்களுடைய கண்களும் உடலும் சோர்வடைந்த பின்னாடி கொஞ்ச நேரம் ஊஞ்சலில் உட்கார்ந்து மெதுவாக ஆடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்குங்க. அதே போல் ஒரு புத்துணர்ச்சியானது ஏற்படுங்க. நீங்களும் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்களை அறியாமலேயே நீங்கள் இன்னுமே இளமையாக இருப்பது போல உணருவீங்க. அதே போல் நம்ம வீட்டில் ஊஞ்சல் மாற்றுவதற்கு சிறந்த இடமாக சொல்லக்கூடியது நம்முடைய தோட்டம்தாங்க. மரத்துக்கு இடையில் நம்ம ஊஞ்சல் ஆடும்போது அதிகமான ஆக்சிஜனை நம்மளால் சுவாசிக்க முடியுங்க. இதனால் நம்முடைய இதயம் பார்த்திங்கன்னா சீராக இருக்கும். அதே போல் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது கொஞ்ச நேரம் ஊஞ்சலில் உட்கார்ந்து மெதுவாக ஆடினாங்க அப்படின்னா இவங்க சாப்பிடக்கூடிய உணவானது நன்றாக செரிமானமாகுங்க. இது மற்றவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த சமயத்தில் வேகமாக ஆடக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது. கோபமாக இருக்கும்போது ஊஞ்சலில் ஆடினோம் அப்படின்னா நம்முடைய கோபமானது தணிந்து சாதாரணமான அதாவது இயல்பு நிலைக்கு நம்ம மாற முடியும் அப்படின்னும் சொல்ல முடியுதுங்க. அந்த காலத்தில் நிறைய பேர்த்தோட வீட்டில் பார்த்திங்கன்னா ஊஞ்சலை வரவேற்பறையில் மாட்டியிருப்பாங்க. அதே போல் தேவதைகள் வீட்டிற்கு வரும்போது ஊஞ்சல்களில் உட்கார்ந்து மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னும் சொல்லுவாங்க. தேவதைகள் போகும்போது நேர்மறையான ஆற்றல்களை விட்டு செல்லுவாங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அதே போல் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை பேசும்போது ஊஞ்சலில் உட்கார்ந்து பேசுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. அது நிறைய பேர் நம்ம பார்த்துருப்பாங்க. மட்டும் இல்லாமல் ஊஞ்சல் ஆடுவது அப்படிங்கிறது கடவுளுக்கே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால கோவில்களில் இறைவனை ஊஞ்சல்களில் வைத்து சீராட்டக்கூடிய பெருமை மிகுந்த வைபவங்களானது இன்றளவுமே கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லேயே பெண்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தரக்கூடியது ஊஞ்சல் தான் அப்படின்னு சொல்லப்படுது. முன்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஊருக்கு வெளியில் ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி பெண்கள் ஆனந்தமாக ஆடி மகிழ்ச்சி அடைவாங்களாம். ஊஞ்சல் விளையாட்டு அப்படிங்கிறது நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய மன ஆரோக்கியத்திற்கும் சிறந்ததாக சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் ஊஞ்சல் ஆடுவது அப்படிங்கிறது அதிகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மரம் செடிகள்லேருந்து வரக்கூடிய பிராணவாயு வேகமாக நம்முடைய உடல் முழுவதும் பரவி ரத்தத்தை சுத்திகரிக்குதுங்க. இதயத்திற்கு சுத்தமான பிராணவாயு கொடுத்து இதயத்தை சீராக வைக்க செய்யுது. தினமும் தோட்டத்தில் ஊஞ்சல் ஆடுபவங்களுக்கு இதய நோய் கட்டுப்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே ஊஞ்சல் ஆடுவதால் உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டமானது அதிகரித்து இதயத்திற்கு ரத்தம் சீராக செல்லும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நம்ம சாப்பிட்ட உடனே அரை மணி நேரம் மிதமான வேகத்தில் ஊஞ்சல் ஆடுவது நமக்கு நன்மையை கொடுக்கும். சாப்பிட்ட உணவு நன்கு செரிமானம் ஆகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நம்ம வெளியில் போய் சுற்றிட்டு வந்த பின்னாடி ஊஞ்சலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்முடைய கண்களை மூடி தலையை கொஞ்சம் மேலே உயர்த்தி நம்முடைய 2 கைகளையும் ஊஞ்சல் பலகையில் நல்லா பிடிச்சிக்கிட்டு ரிலாக்ஸாக ஆடணும் அப்படின்னா நம்முடைய களைப்பு எல்லாமே பறந்து போயிருங்க. நம்முடைய உடலில் ஒவ்வொரு பகுதியும் ஓய்வு பெற்று நிம்மதியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்முடைய வீட்டிற்கு அழகு சேர்க்கக்கூடிய கலைப்பொருட்களில் ஊஞ்சலும் ஒன்றாகுங்க. இது ஒரு தெய்வீக ஆசனம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய காஸ்மிக் கதிர்கள் அதாவது காந்த அலைகள் சூரிய கதிர்களோடு சேர்ந்து ஆற்றலானது பரவி உயிர் ஆற்றல் இன்னும் பயோ எனர்ஜியாக மாறியிருக்குங்க. இதை வாஸ்துப்படி அமைக்கப்பட்ட வீடுகளில் ரொம்பவே எளிமையான முறையில் உணர முடியும். இந்த காஸ்மிக் கதிர்கள் ஊஞ்சலில் ஆடும் பொழுது சிதைப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷமானது ஏற்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட வீட்டில் பார்த்தீங்கன்னா தொட்டில் கட்டி ஆடுகிறோமே என்று நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. குழந்தைகளுக்கு குறைவான உயிராற்றல் சக்தியே போதுமானதுங்க. பெரியவங்க தம்பதிகளுக்கு உயிராற்றல் சக்தி அதிகமாக தேவைப்படுவதனால வடகிழக்கு அறையை படுக்கை அறையாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்லைங்க, 16 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்க வடகிழக்கு அறையை பயன்படுத்தலாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மணிக்கணக்கில் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு முதுகுத்தண்டு வளைந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் இந்த ஊஞ்சல் பயிற்சியை நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முதுகுத்தண்டு வடம் பலம் பெற்று கழுத்து வலியானது குணமடையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லா வீடுகள்லையுமே வரவேற்பறையில் ஊஞ்சல் கட்டி வச்சுருப்பாங்களாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு வரக்கூடிய தேவதைகள் ஊஞ்சல் ஆடி மகிழ்ச்சி அடைவாங்களாம். ஊஞ்சல் ஆடி அவங்க நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அதே போல் சுபகாரியங்களை பற்றி பேசும்போது ஊஞ்சலில் உட்கார்ந்தபடி பேசுவது வழக்கமாக சொல்லப்படுதுங்க.
சாஸ்திரப்படி நம்ம வீட்டு முன்பகுதியில் ஊஞ்சல் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.